ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன. 2026 கவுன்சிலிங் டிஎன்இஏ கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த கவுன்சிலிங் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த கவுன்சிலிங் போனாலுமே இப்போ ஆன்லைனில் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா சாய்ஸ் ஃபில்லிங் தான் இப்போ ஆப்ஷன். சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் பண்ணி ஆகும். அப்போ சாய்ஸ் ஃபில்லிங்கோட நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா நீங்களே வீட்டில் உட்காந்து லேப்டாப்பில் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் தான் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இப்போது சாய்ஸ் ஃபில்லிங்கிறது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் தெரியுங்களா? நமக்கு ஒரு கல்லூரி வேணும், ஒரு பாடப்பிரிவு வேணும், விருப்பப்பட்ட பாடப்பிரிவு வேணும், விருப்பமான கல்லூரி வேணும் அப்படின்னா நாமளே வீட்டில் உட்காந்து லேப்டாப்பில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கோட அடிப்படையான விஷயங்கள் என்ன, சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி ஒர்க் ஆகுது, சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் எப்படி செட் பண்ணணும், நீங்கள் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் டைமில் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் சாய்ஸஸ் ரெடி பண்ணணும், இப்படி எல்லா விஷயமும் பார்க்கலாம். முக்கியமாக 2026 கவுன்சிலிங்கில் நடக்க போகிற டிஎன்இஏ கவுன்சிலிங் நடக்க போகிற சாய்ஸ் ஃபில்லிங்கில் என்னெல்லாம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், என்னெல்லாம் ப்ரொசீஜர் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டான வீடியோ. ஏன்னா உங்கள் லைஃபே மாற்றுங்க. இந்த வீடியோ வந்து லென்த்தாக தான் இருக்கும், ஆனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து இந்த நாலேஜை கற்றுக்கிட்டிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், உங்களுக்கு யார் உதவியும் தேவையில்லை. நீங்களே வீட்டில் உட்காந்து கவுன்சிலிங் போட்டுட்டு அப்ளிகேஷன் போட்டு சாய்ஸ் ஃபில்லிங் வர டைம், உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகி சாய்ஸ் ஃபில்லிங் வர டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வீட்டில் உட்காந்து என்ன பண்ணிக்கலாம், லேப்டாப்பில் நீங்களே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா, எவ்வளோ சாய்ஸஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஒரு கல்லூரி எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ கோர்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம், எவ்வளோ கல்லூரி வேணாலும் கொடுத்துக்கலாம், அதே கல்லூரியில் எவ்வளோ கோர்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு பிஹெச்டி அப்படின்னா 22 கோர்ஸ் இருக்குன்னா 22 கோர்ஸுமே உங்களுக்கு வைக்கலாம் சீட் இருந்தால். அதை பற்றிலாம் நான் வந்து உங்களுக்கு விவரிக்கிறேன். ஸோ சாய்ஸஸ் பிளென்ட்டியாக வைக்கலாம். சார் எனக்கு ஒரு காலேஜ் தான் வேணும், ஒரு சீட்டு தான் வேணும், எனக்கு ஒரு கோர்ஸ் தான் வேணும், அந்த கோர்ஸ் தான் வேணும், அந்த கல்லூரி தான் வேணும் அப்படின்னா நீங்கள் பலம் வாய்ந்த கட் ஆஃப் வேணும், அதாவது 180க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சது ஓரளவு நடக்கும். ஆனால் சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. நான் என்ன சொல்கிறேன்னா ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு கல்லூரி மட்டும் மையப்படுத்தி போகக்கூடாது, ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க, ஓகேவா? இப்போ டயர் 1னா ஒரு 10 கல்லூரி எடுத்து வச்சுக்க, டயர் 2னா அதில் ஒரு 10 கல்லூரி எடுத்து வச்சு எது பெட்டராக கொடுக்கணும், எது மேலே கொடுக்கணும். ஏன்னா ப்ரையாரிட்டி மேலே கொடுக்கணும், பிடிச்ச கல்லூரி அப்போ மேலே கொடுக்கணும், பிடிச்ச கோர்ஸு மேலே கொடுக்கணும், மேலே இருந்து தான் கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டு வரும். இது எல்லாமே இப்போ அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் புரிகிற மாதிரி. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு எல்லாத்துக்கும் அது போய் சேரும், லைக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது என்னென்னு ஓரளவுக்கு நான் இப்போ சொல்லி புரிய வச்சுருக்கிறேன். இப்போ பேசிக்காக நான் விஷயங்கள் சொல்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண சொல்லி ஒரு தேதி கொடுப்பாங்க. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ன்னு பிரிப்பாங்க. அதில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண சொன்னாங்கன்னா இப்போ ரவுண்ட் 1காரன் வந்து பண்ணுறான், 180 to 200க்குள்ளே கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கலாமே, அப்படி தான் கூப்பிடுவாங்க. ஸோ அப்போ அதில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண சொல்கிறாங்க அவனை. அப்போ பண்ணாங்கன்னா எம்ஐடி இல்லை சிஇஜி உங்களுக்கு விருப்பப்பட்ட கல்லூரியை மேலே வைங்க, அதில் என்ன பிரான்ச்சு, அதே மாதிரி சிஐடி அதில் என்ன பிரான்ச்சு, வெங்கடேஸ்வரா காலேஜ் அதில் என்ன பிரான்ச்சு. நான் ஒரு சுமாராக ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்குறேன். குமரகுரு காலேஜ் ஏஐடிஎஸ். என்ன சார் ஏஐடிஎஸ்ஸாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, நான் ஏஐடிஎஸ் எய்ம் பண்ணுறேன், ஏஐடிஎஸ் கோர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் எய்ம் பண்ணுறேன். நீ கம்ப்யூட்டர் எய்ம் பண்ணுறேன்னா கம்ப்யூட்டராக வெய்யி, எல்லா டாப் காலேஜ்லேயும் டாப் காலேஜ்லேருந்து வெய்யு, ஓகேவா? உனக்கு பிடிச்ச காலேஜாக இருக்கணும். உனக்கு ஏன்னா கம்ப்யூட்டர் மேலேருந்து தான் செக் பண்ணிட்டு வரும், அது எப்படி செக் பண்ணுதுன்னு நான் சொல்கிறேன். உனக்கு பிடிச்ச காலேஜாக தான் இருக்கணும், மேலேருந்து ப்ரையாரிட்டி வந்து ரொம்ப சூப்பராக கொடுக்கணும், ஓகேவா? சரி, இப்போது கேபிஆர், ஈஸ்வர், சென்ட் ஜோசப்பு, ஆர்எம்கே அப்படியே ஏடிஎஸ் கொடுத்துட்டு வந்தாச்சு. அடுத்து ஏஐஎம்எல் கொடுத்துருக்கேன். என்னோட எய்ம் வந்து ஏஐடிஎஸ் படிக்கணும், ஏஐ கோர்ஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு நான் இப்படி கொடுத்துருக்கேன். அதே கல்லூரியில் இங்கே பாருங்கள், அதே கல்லூரியில் ஏஎம்எல் எங்கெல்லாம் இருக்கோ, ஏஎல் இப்போ பிஎஸ்சி டெக்கில் ஏஎம்எல் இருக்குது, நல்ல கல்லூரி தானே, அது வச்சுருக்கிறேன். கேபிஆர் ஏஎம்எல் இருக்குது, ஸ்ரீ ஈஸ்வர் ஏஎம்எல் இருக்குது, சென்ட் ஜோசப் காலேஜில் ஏஎம்எல் இருக்குது, அந்த மாதிரி. அடுத்து சிஎஸ்பிஎஸ் எங்கே இருக்குது, எனக்கு சிஎஸ்பிஎஸ் பெட்டராக இருக்குது, அதனால் ஆர்ஐடியில் வச்சுருக்கிறேன், சாரி எஸ்கேசிஇடியில் வச்சுருக்கேன், கேபிஆரில் வச்சுருக்கேன், ஆர்எம்கேயில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நான் ஒவ்வொரு கல்லூரியாக வந்து ஒவ்வொரு கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கிறேன். நீங்கள் இது எந்த ஆர்டர்லையும் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் வச்சது என்னென்னா கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்கிறேன். கோர்ஸும் முக்கியம், காலேஜும் முக்கியம், ஆனால் கோர்ஸ் தான் எனக்கு பெட்டராக முக்கியம். அதனால் நல்ல நல்ல காலேஜில் அந்த கோர்ஸ் ஏடிஎஸ்லாம் எங்கே இருக்கோ அதை எடுத்து வச்சுட்டேன். இப்போ நீங்கள் கல்லூரி தான் முக்கியம்னா
இப்போ எம்ஐடியில் ஏஐடிஎஸ், எம்ஐடியில் சிஎஸ்சி, எம்ஐடியில் இசிஇ, எம்ஐடியில் ட்ரிபிள்இ இப்படியும் கொடுக்கலாம். ஓகேவா? அடுத்தது சிஐடியில் ஏடிஎஸ், சிஐடியில் கம்ப்யூட்டர், சிஐடியில் இசிஇ, சிஐடியில் ட்ரிபிள்இ இப்படி கொடுத்துட்டு வரலாம். ஆர்டர் தான் ரொம்ப முக்கியம். சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஆர்டர் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்ன வைக்கிறையோ அது நீ வச்சது. இதில் ரொம்ப ஆபத்தான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் சீக்கிரமாக ஏமாற்றிடலாம். என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து சொல்கிறேன். இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் வந்து புரிஞ்சதில்ல. என் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுக்கலாம், எவ்வளோ சாய்ஸஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஒரு கல்லூரியில் எவ்வளோ கோர்ஸ் இருக்கோ அந்த அனைத்து கோர்ஸுமே கொடுக்கலாம் உனக்கு விருப்பம் இருந்தால். புரியுதா? அப்போது ஒரு கல்லூரி மட்டும் வைக்கலாமாங்க சார், 2 கல்லூரி மட்டும், அப்படிலாம் கிடையாது. 1000 சாய்ஸஸ் வச்சுக்கலாம். நீங்கள் 450 கல்லூரியுமே வச்சுக்கலாம். சரிங்களா? ஆனால் வேக்கன்சிஸில் அந்த பொசிஷனில் அந்த கோர்ஸுக்கு 0ன்னு காட்டிச்சுன்னா நமக்கு வைக்க முடியாது. வேக்கன்சி பொசிஷனில் 0ன்னு காட்டல, அதில் சீட் இருந்ததுன்னா நம்மளால் வைக்க முடியும். நம்ம கம்யூனிட்டிக்கில் சீட் இருக்குன்னா வைக்க முடியும். இதுதான். சரிங்களா? இன்னும் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. இப்போ நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன் பாருங்கள். இப்போது சாய்ஸஸ் வந்து அடுக்கடுக்காக வச்சுட்டு வரோம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போதும் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறோம்ல, காலேஜ் லிஸ்ட்டு, அது நீ என்ன பண்ணணும், ஆர்டர் வைஸ் எழுதி வைக்கணும். அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு என்ன நீ காலேஜ் ப்ரிஃபர் பண்ணுறியோ அது மேலேருந்து அப்படியே அந்த ஆர்டர் வந்து கீழே வரைக்கும் வச்சுட்டு வரணும். ஓகேவா? இப்போது உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 150 கட் ஆஃப் எடுத்திருக்கேன் அப்படின்னா, நான் 150 கட் ஆஃப் எனக்கு பிஹெச்சியில் தான் சீட்டு வேணும்னா உனக்கு கிடைக்குமா? கிடைக்காது. பிஹெச்சியில் சிஎஸ்சி கிடைக்குமா? கிடைக்காது. பிஹெச்சியில் ஏஐடிஎஸ் ஏஎம்எல் கிடைக்குமா? கிடைக்காது. பிஹெச்சியில் இசிஇ கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ நீ அந்த ஒரு கல்லூரியை மையப்படுத்தி கவுன்சிலிங்கில் போனேன்னா கிடைக்காது. அப்போ நீ என்ன பண்ணணும்னா, பிஹெச்சியில் சீட்டு காட்டும், உனக்கு உன் கட் ஆஃப் கிடைக்காது, உன் ரேங்க் கிடைக்காது. ரேங்கின் அடிப்படையில் தான் இது நடக்கும். ரேங்க் எப்போ வரும்? கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட்னு ஒன்று விடுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் வச்சு தான் இந்த அட்மிஷனே நடக்கும். இந்த ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கட் ஆஃப் வச்சு உங்களுக்கு முடிவு பண்ணாத அட்மிஷன், ரேங்க்கு வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து செக் பண்ணிட்டு வரும். உங்களுக்கு 2 ரேங்க் கிடைக்கும். கம்யூனிட்டி ரேங்க் கிடைக்கும், ஜென்ரல் ரேங்க் கிடைக்கும். கம்யூனிட்டி ரேங்க்குங்கிறது இப்போ பிசினா நீங்கள் பிசியில் என்ன ரேங்க்கு, எம்பிசினா எம்பிசியில் என்ன ரேங்க்கு, ஜென்ரல் ரேங்க்னா ஓவரால் 2 லட்சம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். 2 லட்சத்தில் நீ எந்த ரேங்க் இருக்க, உன் கட் ஆஃப் தகுந்த மாதிரி எந்த ரேங்க்குன்னு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ரேங்க்கின் அடிப்படையில் தான் கம்ப்யூட்டர் வந்து செக் பண்ணிட்டு வரும் இந்த சாய்ஸஸை. சரி, இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் கூப்பிட்றாங்க, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டீங்க. ஓகேவா? எந்த ஆர்டரில் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். உனக்கு ப்ரையாரிட்டி இருக்க காலேஜ், உனக்கு பிடிச்ச காலேஜ் மேலேருந்து வைக்கணும். சாய்ஸஸ் வந்து நிறையா கொடுக்கணும். புரியுதா? 180 கட் ஆஃப் எடுத்துருக்கிற பிஹெச்சியில் நம்பி பிஹெச்சி மட்டும் வச்சா கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ அடுத்து என்ன வைக்கணும்? அடுத்த சிஇடி, அடுத்தது ஜிசிடி, அந்த மாதிரி ஒரு 10 கல்லூரி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 5 கோர்ஸ். சரியா? சார் எனக்கு ஏஎம்எல் தான் வேணும் சார். அப்போ எல்லா கல்லூரியும் ஏஎம்எல் வை. எந்தெந்த கல்லூரியில் டாப் கல்லூரியில் இருக்க ஏஎம்எல் வை. அதுக்கப்புறம் என்னை கேட்டிங்கன்னா ஏஎம்எல் மட்டும் வைக்கக்கூடாது 180 கட் ஆஃபாக இருந்தால். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கோர்ஸ் இருக்கோ ஏஎம்எலுக்குன்னா ஏடிஎஸ் வைங்க, இல்லை சிஎஸ்சியும் வைங்க. அதாவது கம்ப்யூட்டர் ஓரியன்ட் நீங்கள் அனைத்துமே கொடுக்கலாங்கிறேன். இல்லை சார் எனக்கு ஏஎம்எல் தான் வேணும் அப்படின்னு உதாரணத்துக்கு சொல்கிறீங்கன்னா நீங்கள் அது மட்டும் வைக்கலாம். ஆனால் சாய்ஸஸ் கம்மியாகக்கூடாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ கட் ஆஃப் வந்து 200க்கு 200 எடுத்தவங்க கூட ஒரு 15 சாய்ஸாவது வைக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சிஇஜியில் சிஎஸ்சின்னு வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. 200க்கு 200 கட் ஆஃப் எடுத்தோடனே 150 பேர் இருப்பான். 150 பேரில் கம்ப்யூட்டர் வந்து ரேங்க் அவனுக்கு எடுத்து கொடுக்கும். சார் 200க்கு 200 எடுத்தவங்க 150ங்கன்னு அது எப்படி சார்? அது வந்து வேறு ப்ராசஸ். ரேண்டம் நம்பரை வச்சு பிரிச்சுருவாங்க. டை பிரேக்கர்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு பிரிச்சுருவாங்க. அதை நான் அப்புறம் சொல்லி புரிய வைக்கிறேன். ரேங்க் வந்து எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துருவாங்கல்ல. இப்போ 200க்கு 200 எடுத்தவொடனே ஃபஸ்ட் ரேங்க் ஒருத்தருப்பான், அவனுக்கு தானே ஃபஸ்ட்டு அது கிடைக்கும், அதுக்கப்புறம் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்மார்ட்டாக ஒரு அடுத்த ஆப்ஷன் என்னவோ அதுவும் வைக்கணும். இப்போ சிஇஜியில் சிஎஸ்சி வச்சு எம்இடியிலும் சிஎஸ்சி வைக்கணும். அதுக்கப்புறம் பிஹெச்சிலையும் சிஎஸ்சி வைக்கணும். இப்போ கம்ப்யூட்டர் தான் எய்ம் பண்ணுறேன்னா கம்ப்யூட்டர் வைக்கணும். இல்லை சார் கம்ப்யூட்டர் தான் எய்ம் பண்ணல, நான் என்ன கோர்ஸ் வேணாலும் படிச்சுக்கிறேன், ஆனால் நல்ல கல்லூரி வேணும் அப்படின்னா சிஇஜியில் சிஎஸ்சி, சிஇஜியில் கல்லூரி எய்ம் பண்ணுறேன், அந்த சிஇஜிங்கிற கல்லூரின்னு எய்ம் பண்ணுறேன்னா சிஇஜி மட்டும் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு இந்த சைடு என்ன பண்ணணும், கோர்ஸ் வந்து என்னென்னலாம் கோர்ஸ் இருக்கோ வச்சுக்கலாம். அடுத்து இதே மாதிரி ஓகேவா. இதுக்கு கவுன்சிலிங் கோடு ரொம்ப முக்கியம். இந்த கவுன்சிலிங் கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கவுன்சிலிங் கோடு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு கல்லூரிலையும் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் கோடு ஒரு கல்லூரிக்கு யூனிக்காக ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரே பேரில் நிறைய கல்லூரிகள் இருக்கும். கிருஷ்ணாலே வந்து பார்த்திங்கன்னா 4 கல்லூரி இருக்குது, வெங்கடேஸ்வராவில் வந்து பார்த்திங்கன்னா 6 கல்லூரி இருக்குது, ராமகிருஷ்ணாவில் வந்து 4 கல்லூரி இருக்குது. அப்போ நீ கவுன்சிலிங் கோடை மாற்றி நீ அங்கே வச்சிங்கன்னா, ஐ மீன் கவுன்சிலிங் கோடை வச்சு தான் ஜட்ஜே பண்ண முடியும். அப்படி வச்சிங்கன்னா உனக்கு அங்கே ஆப்ஷன் மாறிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. என்ன நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து தவறுதலான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறீங்க.
இப்போ நீங்கள் வந்து ஒரு 175 கட் ஆஃப் செகண்ட் ரவுண்டில் வரீங்கன்னு வச்சுக்கலாம். சும்மா சாய்ஸஸ் வந்து டாப் கல்லூரிலேருந்து வச்சுட்டு வரீங்க சரிங்களா. டாப் கல்லூரிலேருந்து வச்சுட்டு வந்தீங்கன்னா இப்போ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் இல்லை தெரிஞ்சே இல்லை வேணும்னே யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஏமாற்றி அந்த மாதிரியும் பண்ணலாம். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தேர்ட் டயர் காலேஜில் இப்போ ராமகிருஷ்ணன் இன்ஜினியரிங் காலேஜ்னு என்ன இருக்குது, டயர் 1ல் இருக்குது. ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு திருச்சியில் இருக்குது. அப்போ ராமகிருஷ்ணனை நான் நடுவில் வச்சுட்டேன். இப்போ ஆர்எம்கே, சென்ட் ஜோசப், ஸ்ரீ ஈஸ்வர் அப்படின்னு இருக்கா. ஈஸ்வர் கீழே நான் வந்து என்ன வச்சுருக்கேன்னா ராமகிருஷ்ணன் திருச்சி காலேஜ் வச்சுருக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் கோடு வேறு. ஓகே, அது வச்சுட்டேன். யாரோ சொல்லி வச்சுட்டேன், இல்லை யாரோ சொல்லி வேணுமுனே வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் டயர் காலேஜை வச்சுட்டேன். இப்போ கட் ஆஃப் 175ன்னு வச்சுக்கோங்க. மேலே கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டு வரும், ஓசியில் சீட் இருக்கா, ஜென்ரல் கேட்டகரியில் சீட் இருக்கா, ஓப்பன் கேட்டகரியில் சீட் இருக்கா. ஏன்னா கம்யூனிட்டி வைஸ் செக் பண்ணும்போது ஓசியில் செக் பண்ணிவிட்டு தான் உங்கள் கம்யூனிட்டியில் செக் பண்ணும். அப்போது ரிசர்வேஷன் இங்கே ரொம்ப முக்கியம். ஓசியில் ஃபஸ்ட்டு சீட் இருக்கா, எம்ஐடியில் ஏடிஎஸ், சிஐடியில் ஏடிஎஸ், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜில் ஏடிஎஸ். ஓசி ஃபுல்லாக செக் பண்ணியாச்சா. ஓசி ஃபுல்லாக செக் பண்ணி சீட்டு இல்லைன்னா உங்களுக்கு உங்கள் கம்யூனிட்டியில் செக் பண்ணும். உங்கள் கம்யூனிட்டி ரேங்க் இருக்குல்ல, அதை வச்சு செக் பண்ணும். அதில் வந்து எம்ஐடியில் ஏடிஎஸ் சீட் இருக்கான்னு பார்க்கும். மேலேருந்து தான் ஒரு அப்படியே கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டு சிஐடியில் ஏடிஎஸ், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜில் ஏடிஎஸ். இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு இப்படி சாய்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா எடுத்து அப்படியே செக் பண்ணிகிட்டே வரும். திடீர்னு நல்ல கல்லூரி போட்டிருப்பீங்க, திடீர்னு 175 கட் ஆஃப், தேர்ட் டயர் காலேஜ் 150க்கே கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், தேர்ட் டயர் காலேஜ் சில கோர்ஸ் வந்து 150க்கே கிடைக்கும். அது உங்களுக்கும் தெரியும். இருந்தால் உங்களுக்கும் தெரியும்னா ஓரளவுக்கு தோராயமாக தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்னு ஒன்று டிஎன்ஏ வெப்சைட்டில் வருங்க சரிங்களா. இன்னும் ஓப்பன் ஆகலை. டிஎன்ஏ வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு, பட் அதில் அப்டேட் ஆகலை. அதில் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடலாம் எந்த கல்லூரியில் எந்த கட் ஆஃப்க்கு போன வருஷம் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த கல்லூரியில் 150க்கு தான் இது க்ளோஸ் ஆகிருக்கு, அப்போ இது வந்து நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா இப்படின்னு அனலைஸ் பண்ணிக்கலாம். அது அப்புறம் பேசுவோம். இப்போ அப்படியே வச்சுக்கும்போது நம்ம தேவையே இல்லாத ஒரு கல்லூரி வச்சிங்கன்னா அது என்ன ஆகிடும்னா ஆட்டோமேட்டிக்கலி ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் முன்னாடி வச்சுருக்கிறீங்க. நீங்கள் நல்ல கல்லூரி வச்சு நடுவில் ஊடால வச்சுட்டீங்க, திடீர்னு அந்த கம்ப்யூட்டர் எடுத்து கொடுத்துரும். ஓசியிலே சீட் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடும், எடுத்து கொடுத்துரும். எடுத்து கொடுத்துச்சுன்னா சாய்ஸ் ஃபில்லிங் 3 நாள் நடக்கும். 3 நாள் முடிஞ்சு 4வது நாள் உங்களுக்கு என்ன வரும்னா ராமகிருஷ்ணன் திருச்சி அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அல்லட்டட் கம்யூனிட்டி ஓசின்னு வரும். ஓசியிலே கிடச்சுன்னா ஓசியில் வரும், இல்லை பிசியில் உங்கள் கம்யூனிட்டியில் கிடச்சா பிசின்னு வரும். அல்லட்டட் கம்யூனிட்டி பிசின்னு வரும். அப்படி தான். ஸோ அப்போது உங்களுக்கு ராமகிருஷ்ணனில் சிஎஸ்சி கிடச்சிருக்கு, அல்லட்டட் கம்யூனிட்டி ஓசி இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அலாட்மெண்ட் ஆர்டர் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த அடுத்த நாள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. இந்த என்ன கல்லூரி கிடச்சிருக்கோ அது கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுப்பாங்க. அதாவது 1.5 நாள் தான் எக்ஸாக்டாக. அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 4-5 ஆப்ஷன் இருக்கும். அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன் ஓகேவா. அப்படி அந்த காலேஜ் வந்தால் என்ன பண்ணுவேன், நீ கன்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். இல்லைனா வேறு ஆப்ஷன் இருக்குது, அக்செப்ட் அண்ட் அப்வர்ட், டிக்ளைன் பண்ணிக்கலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எதுக்கு தேவையில்லாமல் அது வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன். இப்போ நீ உனக்கு பிடிச்ச காலேஜே வந்துச்சுன்னா, இல்லை நல்ல கல்லூரி வந்துச்சுன்னா, உன் மனசுக்கு பிடிச்ச நல்ல கல்லூரி வந்துச்சுன்னா, நல்ல கோர்ஸு நல்ல கல்லூரி வந்துச்சுன்னா நீ எடுத்துக்க போகிற இல்லையா. தேவையில்லாத வந்தால் உனக்கு உங்கள் பேரண்ட்ஸுக்கும் சரி உங்களுக்கும் சரி ரொம்ப வருத்தமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் மிஸ்மேட்ச் பண்ணி போட்டுக்காதீங்க சாய்ஸ் ஃபில்லிங். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். என்னென்ன சார் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இந்த லீவ் டைம் உட்காந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்து கரெக்டாக எழுதி வைக்கணும். எனக்கு என்ன காலேஜ் பிடிக்கும், சென்னையில் என்ன காலேஜ் பிடிக்கும், கோயம்புத்தூரில் என்ன காலேஜ் பிடிக்கும், எந்த காலேஜ் எனக்கு ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டு, பிஹெச்சி தான் ஃபஸ்ட்னா பிஹெச்சி ஃபஸ்ட்டு, அடுத்து சார் பக்கத்து வீட்டில் தான் பார்க்குறேன், அதாவது வீட்டு பக்கத்தில் தான் பார்க்குறேன் அப்படின்னா அந்த காலேஜ் உன் மனசுக்கு பிடிச்சது. புரியுதா. ஏன்னா கம்ப்யூட்டர் என்ன சொன்னேன், மேலேருந்து செக் பண்ணிட்டோம். அப்போ மேலேருந்து ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு வரும்பொழுது திடீர்னு உங்கள் கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி ரேங்கின் அடிப்படையில் ஓசியில் சீட் இல்லாமல் உங்கள் கம்யூனிட்டியில் சீட் இருந்தால் எடுத்து கொடுத்துரும். இல்லைன்னா ஒருவேளை ஓசியிலே சீட் இருந்தாலும் எடுத்து கொடுத்துரும். அதெல்லாம் என்னங்கிறது இப்போ புரிய வைக்கிறேன் ஓகேவா. ஸோ புரிஞ்சுதா, உன் ரேங்கின் அடிப்படையில் எடுத்து கொடுத்துரும். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணணும் ஓகேவா. இதுதான் ப்ராசஸ் சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீ பண்ணுறது எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிக்கலாம், இல்லை வந்து காலேஜ் தான் எனக்கு முக்கியம், ஏன்னா எப்போவுமே காலேஜ் தான் முக்கியம். அப்போது மெக்கானிக்கல் எடுத்தால் கூட நம்ம நல்ல கல்லூரியில் எடுக்கணும். அப்போது 150 கட் ஆஃப் எடுத்தவனுக்கு என்ன சார் எப்படி சார் பிஹெச்சியில் கிடைக்கும், அப்படி கிடையாது. 150 கட் ஆஃப் எடுத்தவனுக்கும் அதுக்கு தகுந்த காலேஜ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா டயர் 1 டயர் 2ல மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள் இந்த மாதிரி கோர்ஸ் இருக்கும், அதுவுமே நீங்கள் வைங்க ஓகேவா. எப்போவுமே வந்து டாப் ப்ரையாரிட்டி டாப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேவா. ஐ மீன் பெரிய கல்லூரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிவிட்டு இப்போது பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ சாய்ஸஸ் இதிலே நான் வச்சுருக்கேன் பாருங்கள்.
ஒரு 150 சாய்ஸ் வச்சுருக்கேன். எவ்வளோ சாய்ஸ் சார் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சராசரி வந்து 150 கட் ஆஃப் மேலே இருந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு 50லேருந்து 60 சாய்ஸ் தேவைப்படுங்க. சரிங்களா? நீங்கள் திடீர்னு நாட் அலர்ட்னு வந்தால் பிரச்சனை ஆகிடும். கல்லூரியே கிடைக்காம போச்சுன்னா பிரச்சனை ஆகிடும், புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் என்னங்கிறது இப்போ புரிய வைக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே புரியும். அண்ட் ரெண்டாவது, உங்களுக்கு சாய்ஸஸ் அதிகமாக வைக்கலைன்னா நாட் அலர்ட்னு வர வாய்ப்பு இருக்குது, கல்லூரியே கிடைக்காம போகலாம். சரிங்களா? அப்போ சாய்ஸஸ் கம்மியாக வைக்கக்கூடாது, அதிகமாக வைக்கணும். 200க்கு 200 கட் ஆஃப் எடுத்தால் கூட ஒரு 10லேருந்து 15 சாய்ஸ் வைக்கணும். ஸோ அப்போ 180லேருந்து 200க்குள்ளே இருக்கிறவனே நீ அவ்வளோ சாய்ஸ் வைக்கணும்னா 150லேருந்து 175 செகண்ட் ரவுண்டில் வரவனே என்ன வைக்கணும்? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 80 சாய்ஸஸ் வைக்கணும் டீசெண்டாக. ஓகேவா? அது நீங்கள் வைக்கிறத பொறுத்து. எல்லாமே டாப் காலேஜ் மட்டும் வச்சுட்டு சீட்டே இருக்காது. அதெல்லாம் வச்சுட்டு சீட் இல்லைன்னு வந்துச்சுன்னு வைங்க, ரேங்கின் அடிப்படையில் சீட் இல்லைன்னு வந்துச்சுன்னா அப்பவும் நாட்டலாட்ட தான் வரும். ஸோ அதனால் தயவு செய்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி வைக்கணும். அதெல்லாம் எப்படி சார் ஒன்றுமே புரியல அப்படின்னா பார்த்துங்க, நமக்கு எப்போவுமே ஒரு 3 ஸ்டெப் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக கிடைக்கும், நாட் கன்ஃபார்ம் சீட். இப்போது 150 கட் ஆஃப் தான் வச்சுருக்குன்னு வச்சுக்கலாமே. பிஹெச்சியில் ஒருவேளை டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இருக்குன்னா எனக்கு பிடிச்சா வச்சுக்க, டெக்ஸ்டைல் பிடிக்கலன்னா வைக்காது. இல்லை வேறு ஏதாவது காலேஜில், அதாவது ஒரு டாப் காலேஜில் மெக்கானிக்கல் இருக்குது, ஒரு ஸ்மார்ட்டாக நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா காலேஜ் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னா அந்த காலேஜ் எடுத்து வை. ஈஸ்வரில் மெக்கானிக்கல் இருக்குன்னு வை. சரி, எனக்கு மெக்கானிக்கல்லாம் வேண்டாம், கம்ப்யூட்டர் தான் வேணும்னா உனக்கு தகுந்த அந்த ரவுண்டில் எங்கே வேக்கன்சி காட்டுதோ, இப்போது ஒரு கல்லூரி ரத்னம் காலேஜில் சிஎஸ்சியில் வேக்கன்சி காட்டுதோ நீங்கள் வச்சுக்கலாம். ஒருவேளை அங்கே வேக்கன்சி 0ன்னு காட்டுச்சுன்னா வைக்க முடியாது, புரிஞ்சுதா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீ வந்து நாட் கன்ஃபார்ம்டு சீட், டாப் ப்ரையாரிட்டி காலேஜ், உன்னுடைய கட் ஆஃப் என்னவாக இருந்தாலும் சரி, எந்த ரவுண்டாக இருந்தாலும் சரி, ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, எந்த ரவுண்டாக இருந்தாலும் சரி, உன் கட் ஆஃபுக்கு தகுந்த மாதிரி இல்லாமல், இப்போது 150 கட் ஆஃப் இருந்தாலும் உனக்கு வந்து ராமகிருஷ்ணாவில் மெக்கானிக்கல் இருக்கும், ஈஸ்வரில் மெக்கானிக்கல் இருக்கும், நீ வெயி. மெக்கானிக்கல் பிடிக்குதோ இல்லையோ, நீ காலேஜ் ரொம்ப சூப்பர் காலேஜ் இல்லை, 150 கட் ஆஃப் அது கிடைக்குமா, சான்ஸ் பாடு. அப்போ மேலே வந்து ப்ரையாரிட்டி, ஹை ப்ரையாரிட்டிக்கு காலேஜ் வைக்கணும். ஓகே, வச்சுட்டு வர பார்ஷியலி கன்ஃபார்ம்டு சீட்டு. நீ ப்ரீவியஸ் இயர் கவுன்சிலிங்கில் நடந்தக்கூடிய க்ளோசிங் கட் ஆஃப்னு சொல்லிட்டு டிஎன்இ வெப்சைட்டில் வரும். அந்த டிஎன்இ வெப்சைட் வரும்போது நானே அப்டேட் பண்ணுறேன். ஆனால் இப்போ வரலை, அப்டேட் ஆகலை. இப்போ 2-3 நாளில் வந்துச்சுன்னா நானே வந்து உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன், அது எப்படி பார்க்கணும் க்ளோசிங் கட் ஆஃப்னு. அதை பார்த்து இப்போவே சாய்ஸ் ஃபில்லிங்கில் எழுதி வச்சுக்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இப்போ பண்ண ஆரம்பித்தாதான் சாய்ஸ் ஃபில்லிங் டைமில் எந்த குளறுபடியும் ஏற்படாது. அப்போது நாட் கன்ஃபார்ம்டு சீட்டு ஃபஸ்ட்டு வந்து ப்ரையாரிட்டி இருக்க காலேஜெல்லாம் எழுதி வை. நீ எந்த கட் ஆஃபாக இருந்தாலும் 130 இருந்தாலும் நீ எழுதி வை. இப்போது நடக்கிறது நடக்கட்டும், சரியா? பிஹெச்சினாலும் இப்போ எழுதி வை, பிடிச்சதுன்னு எழுதி வை. ஆனால் 130 நீ வந்து கண்டிப்பாக ஒரு 100 சாய்ஸாவது நீ எழுதி வைக்கணும், ஓகேவா? அடுத்து பார்ஷியலி கன்ஃபார்ம்டு சீட் காலேஜ்னா ஒருவேளை கிடைக்கும் கிடைக்காது. போன வருஷம் கட் ஆஃப் பாரு, கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இப்போது 130 150 கட் ஆஃப்னு வச்சுக்கலாமே. நீ இப்போது லைவில் இப்போ வந்து 150 கட் ஆஃப்னு வச்சுக்கலாமே. போன வருஷம் நீ விரும்புகிற காலேஜில் என்ன கட் ஆஃப்க்கு அந்த கோர்ஸுக்கு என்ன கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்குன்னு போட்டிருப்பான். அதை வச்சு நீ ரியலைஸ் பண்ணிக்கலாம், அதை வச்சு நீ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். அப்போ கிடைக்காதுன்னு தெரிஞ்சால் ஃபஸ்ட்டு அது வை. என்ன சார், அதாவது டாப் காலேஜில் கிடைக்காதில்ல சில டைம், அதனால அது ஃபஸ்ட்டு வைங்க. ஃபஸ்ட்டு வைக்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியமாக இருக்கணும், டாப்பாக இருக்கணும். அப்போ தானே திடீர்னு நல்ல காலேஜ் கிடச்சா சான்ஸ் அதிகம் தானே, மேலேருந்து தானே கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டு வரும். அப்போ நல்ல காலேஜ் கிடச்சா லக்கு தானே, அதுக்காக மேலே வைக்கணும். அடுத்து ரெண்டாவது வைக்கக்கூடியது பார்ஷியலி கன்ஃபார்ம் சீட். கிடைக்காத மாதிரி இருக்கும், நம்ம கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கும், அதை வச்சுக்கலாம். அடுத்து கன்ஃபார்மாக நம்ம கட் ஆஃப் 150 கட் ஆஃப்னு வச்சுக்கோங்களேன். அந்த கட் ஆஃபுக்கு போன வருஷம் கிடச்சிருக்கும், அதுக்கு கீழேயே சில கல்லூரி கிடச்சிருக்கும். 147க்கே கிடச்சிருக்கும், 146க்கே கிடச்சிருக்கும். ஆனால் நம்ம 150, அப்போ கன்ஃபார்மாக அந்த சீட் கிடைக்கும் தானே, அந்த கல்லூரியை வெயி, சரியா? அப்படி வைக்கும்போது சாய்ஸஸ் அதிகமாகும். இந்த 3மே மைண்டில் வச்சுக்க சாய்ஸ் ஃபில்லிங் டைமில். இப்போவே நீ எழுதி வைக்கணும். சாய்ஸ் ஃபில்லிங் டைம்லலாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது, அது கஷ்டம். ஹவ் இட்ஸ் ஒர்க், அதாவது நமக்கு வந்து பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க, சரியா? பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்போர்ட், டிக்ளைன் அப்போர்ட். இது என்ன சார், இதெல்லாம் என்னது சார்? ஒன்றுமே கிடையாது. என்னன்னா சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சுட்டு 3 நாள் முடிஞ்சு 4வது நாள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வரும். அதாவது என்ன கல்லூரின்னு கிடச்சிருக்கும் அது கன்ஃபார்ம் பண்ணணும். அந்த கல்லூரி அந்த இப்போ பிஹெச்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடச்சிருக்குன்னா அது பிடிச்சிருக்கா இல்லையா, இல்லைனா நான் அடுத்த ரவுண்டு போகிறேன், பிடிச்சிருக்கு ஆனால் நான் வேறு ஏதாவது கல்லூரி பார்க்குறேன், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுப்பாங்க. ஒரு ரவுண்டுலேயும் நடக்கும், ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுதான் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன். அது 1.5 நாளில் பண்ணணும். அதை வச்சு அதை பற்றி தனியாக பேசுகிறேன். இப்போது அதில் பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அந்த ஆப்ஷன்ஸ் தான் இது.
accept and join, accept and upward, decline and move to next round, quit from counseling, upward or move to next round. இதெல்லாம் எப்போ வரும் என்ன வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாரு. ஒரு வேளை 3 ஆப்ஷன் ஆர் தேர், அதாவது இப்போது உனக்கு வந்து இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டேன், இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு கம்ப்யூட்டர் வந்து மேலே செக் பண்ணிட்டு வருது, மேலேருந்து செக் பண்ணிட்டு வருது, ஓசியில் எம்ஐடியில் ஏடிஎஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுது, அடுத்தது ஓசியில் சிஐடியில் ஏடிஎஸ் இருக்கான்னு செக் பண்ணும், ஓசி ஃபுல்லாக செக் பண்ணிட்டு வருது. ஓசினா ஓப்பன் கேட்டகிரி, எல்லாத்துக்குமே அது செக் பண்ணும், எஸ்சி காரனுக்கு செக் பண்ணும், எம்பிசி காரனுக்கு செக் பண்ணும், பிசி காரனுக்கு செக் பண்ணும், எல்லாத்துக்குமே செக் பண்ணும். அடுத்தது செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சீட்டு இருந்தால் அதுலேயே எடுத்து கொடுத்துரும், ஓசியிலே எடுத்து கொடுத்துரும். சீட்டு இல்லை அப்படின்னா உங்கள் கம்யூனிட்டியில் செக் பண்ணும். இப்போ பிசி தான் உங்கள் கம்யூனிட்டி வச்சுக்கோங்களேன், கம்யூனிட்டி அடிப்படையில் அந்த ஜென்ரல் ரேங்கை கையில் எடுத்துகிட்டு கம்யூனிட்டி அடிப்படையில் நீங்கள் எவ்வளவு பொசிஷனில் இருக்குன்னு வச்சு நீங்கள் கம்யூனிட்டியில், இப்போ பிசி கம்யூனிட்டியில் 1,00,000 பேர் இருப்பான், நீங்கள் பிசி ரேங்க் வந்து ஒரு 75,000 ரேங்க் வச்சுக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி அது சீட் இருந்தால் எடுத்து கொடுத்துரும். முன்னாடியே எவனா எடுத்திருந்தானா அது கிடைக்காது, முன்னாடியே அந்த சீட் எவனாவது லாக் பண்ணி எடுத்திருந்தானா அது கிடைக்காது, அடுத்தது போயிடும். அதுதான் சாய்ஸஸ் அதிகமாக வைக்கணுங்கிறது. அப்போ எம்ஐடியில் ஏடிஎஸ் பிசியில் இருக்கான்னு செக் பண்ணும், சிஐடியில் ஏடிஎஸ் பிசியில் இருக்கான்னு செக் பண்ணும், ஓசி முடிச்சுட்டு பிசியில். ஒருவேளை பிசியிலே இல்லாமல் போயிடுச்சுன்னா, ஃபுல்லாகவே இல்லாமல் போச்சுன்னா நாட் அலர்ட்னு வரும். அதனால தான் சாய்ஸஸ் நிறைய கொடுக்கும். பிசியில் இருந்ததுன்னா, இப்போ சென்ட் ஜோசப் காலேஜில் ஏடிஎஸில் பிசியில் சீட் இருக்குன்னா பிசியில் எடுத்து கொடுத்துரும். ஒருவேளை ஓசியிலே இருக்குன்னா ஓசியில் எடுத்து கொடுத்துரும். புரிஞ்சுதா? ஓசியில் இருந்தால் எடுத்து கொடுக்கும், ஓசியில் இல்லைன்னா உங்கள் கம்யூனிட்டிலேருந்து எடுத்து கொடுக்கும். ஓகேவா? அப்போ அலர்ட்டட் கம்யூனிட்டியில், அலர்ட்டட் இதில் வந்து கன்ஃபர்மேஷனில் என்ன வரும், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷனில் அலர்ட்டட் கம்யூனிட்டி அலர்ட்மெண்ட் ஆர்டரில் என்ன வரும்னா பிஹெச்சியில் சிஎஸ்சி கிடச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். அதில் அலர்ட்டட் கம்யூனிட்டி எந்த கம்யூனிட்டியில் அலர்ட் ஆயிருக்குன்னு வச்சு ஓசின்னு போட்டிருக்கோம். நீ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, நம்ம பிசி தானே, அதனால் ஓசி இதாகிருக்கு அப்படின்னா ஓசியில் கிடச்சா ஓசின்னு தான் போடும். ஒருவேளை உங்கள் கம்யூனிட்டியில் கிடச்சா அலர்ட்டட் கம்யூனிட்டி பிசின்னு போடும். இப்படி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே நடக்கும். புரியுதா? 2 ஆப்ஷன். ஓகேவா? நான் இன்னும் புரிய வைக்கிறேன் பாரு. இப்போது நான் வந்து ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு சாய்ஸே கிடச்சிச்சு, எம்ஐடியில் ஏடிஎஸ்ஸே கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கிடச்சதுன்னா எனக்கு 3 ஆப்ஷன் எனேபிள் ஆகும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணல 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சுட்டு 3 ஆப்ஷன் எனேபிள் ஆகும். என்னென்ன ஆப்ஷன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வர்ட், ஓகே சாரி அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கிடையாது, அக்செப்ட் அண்ட் ஜாயின், டிக்ளைன், மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், குவிட் ஃப்ரம் கவுன்சிலிங். இந்த 3 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். என்னென்ன ஆப்ஷன்? அக்செப்ட் அண்ட் ஜாயின், அதுக்கப்புறம் டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், குவிட் ஃப்ரம் கவுன்சிலிங். இந்த 3 ஆப்ஷன். ஏன்னா உனக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸே கிடச்சிச்சு, நல்ல மனசு, உனக்கே ஃபஸ்ட்டு சாய்ஸே கிடச்ச லக்கு தானே, ஃபஸ்ட்டு எப்பவுமே விருப்பப்பட்டு தானே வச்சுருப்பேன். அப்போ ஃபஸ்ட்டு சாய்ஸே கிடச்சிருச்சுன்னா பேசாமல் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்குறது புத்திசாலித்தனம். அக்செப்ட் அண்ட் ஜாயின் என்னென்னா நேரடியாக காலேஜுக்கு போய் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். அவ்வளோதான், முடிஞ்சுது, உங்கள் ப்ராசஸ் முடிஞ்சுது. 5 நாளில் ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க, கேராக காலேஜுக்கு கொண்டு போய் உங்கள் ஒரிஜினலாக சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து ஃபீஸை கட்டி ஜாயின் பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான். 5 நாள் டைம் கொடுப்பாங்க. இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடச்சா, ஃபஸ்ட்டு சாய்ஸ் உங்களுக்கு கிடச்சா, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வரும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸே உங்கள் ரேங்கின் அடிப்படையில் கிடச்சிருச்சுன்னா இதுதான் நடக்கும். அடுத்தது அப்போது ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ கெட் அதர் தென் ஃபஸ்ட்டு சாய்ஸை தவிர 2வது சாய்ஸ், 3வது சாய்ஸ், 100வது சாய்ஸ், 50வது சாய்ஸ், ஃபஸ்ட்டு சாய்ஸை தவிர எந்த சாய்ஸ் கிடச்சாலும் உங்களுக்கு 5 ஆப்ஷன் எனேபிள் ஆகும் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷனில். அப்போ அந்த 5 ஆப்ஷனில் எது கிளிக் பண்ணணும்னு இருக்குல்ல, என்ன 5 ஆப்ஷன்னா அந்த 5 ஆப்ஷன், இதை தவிர இந்த 5 ஆப்ஷன் அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்போர்ட், டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், குவிட் ஃப்ரம் கவுன்சிலிங். இந்த 5 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் இதை தவிர. ஓகேவா? இப்போது அக்செப்ட் அண்ட் ஜாயின்னா என்னன்னு சொல்லிட்டேன், நீ அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ணிட்டு நீ போயிடுற. ஒருவேளை எனக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் கிடச்சிது, எனக்கு பிடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிக்ளைன் பண்ணிட்டு போய்க்கலாம். நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு சாய்ஸ் கிடச்சவனுக்கு ஒரு வேளை பிடிக்கல அப்படின்னாலும், பிடிக்காமல் எப்படி போகும், ஃபஸ்ட் சாய்ஸ் பிடிக்கும்ல, அதனால் அக்செப்ட் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா பிடிக்கலன்னா டிக்ளைன் பண்ணி அடுத்த ரவுண்டும் போய்க்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு சாய்ஸ் கிடச்சவனுக்கு. ஃபஸ்ட்டு சாய்ஸ் தவிர வேறு ஏதாவது சாய்ஸ் கிடச்சிருந்தா 5 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும்னு சொன்னல, அதில் எது கிளிக் பண்ணணும், எது வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம், ஓ சௌரியம் தான். ஆனால் சேஃபர் என்னென்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்போர்ட். ஏன்னா இப்போ என்ன அர்த்தம்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின்னா ஒரு வேளை இப்போ எனக்கு 154 சாய்ஸ் கொடுத்துருக்கேன் இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ இங்கே பாருங்கள், ஸ்ரீ கிருஷ்ணா பனிமலரில் எனக்கு ஐடி கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் பனிமலரில் ஐடி விருப்பப்பட்டேன், எனக்கு வந்து ஓகே அப்படின்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின், நான் பனிமலரை அக்செப்ட் பண்ணிட்டேன், ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத அர்த்தம். அக்செப்ட் பண்ணி ஜாயின் பண்ணினா 5 நாளுக்குள்ளே போய் பனிமலரில் போய் என்ன பண்ணணும், உங்கள் ஒரிஜினல்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். அடுத்தது ஒரு வேளை அக்செப்ட் அண்ட் ஜாயின் வேண்டாம், எனக்கு பனிமலர் வேணும்,
ஆனால் எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. பனிமலருக்கு மேலே பாருங்கள், பனிமலருக்கு மேலே வந்து என்னெல்லாம் இருக்குது, ராமகிருஷ்ணா இருக்குது, ஆர்எம்டி இருக்குது, சென்னை இன்ஸ்டியூட் இருக்குது. ஓ, இந்த காலேஜ் எல்லாம் இருக்குது. அப்போ இதில் ஏதாவது ஒரு காலேஜ் கிடச்சா லக்கு தானே, டாப்பில் கிடச்சா லக்கு தானே, மேலேருந்து திடீர்னு பிஹெச்டிலாம் கிடச்சா லக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா அக்செப்ட் அப்போர்டு கொடுக்கலாம். புரிஞ்சுதா? அக்செப்ட் அதுக்கு தான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணுங்கிறது. கவுன்சிலிங் அட்டன் பண்ண பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அக்செப்டர் அப்போர்டு இருக்குது. அப்போ அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தீங்கன்னா பனிமலர் நீ அக்செப்ட் பண்ணிட்ட, ஆனால் பனிமலருக்கு மேலே அப்வேர்டில் என்ன கிடைக்கிறதா மேட்டர். அப்போ அது எப்படி சார் ப்ராசஸ் ஒர்க் ஆகும்னா, அக்செப்ட் பண்ணிட்டேன், அப்வேர்டில் என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு 7 நாளில் தெரிஞ்சிடும். 13 நாள் கவுன்சிலிங் நடக்கும் ஒரு ரவுண்டு. 13வது நாள் நமக்கு தெரிஞ்சிடும். அப்வேர்ட் ரிசல்ட் அப்போ தான் வரும். நீ அக்செப்ட் பண்ணிக்க பனிமலரே கிடச்சிதா, இல்லை மேலே ஏதாவது உனக்கு சான்ஸ் கிடச்சி ஏதாவது கல்லூரி கிடச்சிருக்கான்னு அப்போ தெரியும். 13வது நாள் தெரியும். ஒரு ரவுண்டில் 13 நாள் நடக்கும், அதில் கடைசி நாள் தெரியும். சரியா? ஒருவேளை அக்செப்ட் பண்ணியிருக்க பனிமலரே கிடச்சாலும் நீ எடுத்து தான் ஆகும். ஒருவேளை பனிமலர் இல்லாமல் மேலே ஏதாவது பாருங்கள், இதுதான் கிடைக்கும், பனிமலருக்கு மேலே இதுதான் கிடைக்கும், அதுதான் கிடைக்கும், கொங்கு, மீனாட்சி சுந்தரராஜன் எது வேணாலும் கிடைக்கலாம். இப்போ ஒருவேளை கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் கிடச்சதுன்னா ஃபைனலி நீ அதான் எடுக்கணும். அப்வேர்டில் கொடுத்து எது கிடைச்சாலும் நீ அதான் எடுக்கணும். இல்லை அப்வேர்டில் கிடைக்கலனாலும் அக்செப்ட் பண்ணி வச்சுட்டு, இல்லை அப்வேர்டில் இல்லைன்னா உனக்கு சான்ஸே இல்லைன்னா என்ன பண்ணும், உனக்கு வந்து பனிமலரில் எடுத்து கொடுத்துரும். இதுதான். ஓகேவா? அடுத்து டிக்ளைன் அப்போர்ட். ஓகேவா? டிக்ளைன் அப்போர்ட்னா எனக்கு பனிமலர் வேண்டாம், நான் மேலே வந்து ஏதாவது நல்ல கல்லூரி இருந்தால் கொடுங்கப்பா, மேலே கல்லூரி கிடச்சா அந்த 13வது தெரியும், இல்லைனா என்ன ஆயிருன்னா அடுத்த ரவுண்டு போயிடுவேன். ஆட்டோமேட்டிக்காக டிக்ளைன் அப்போர்ட்னா அதுதான், ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ரவுண்டு போயிடும். ஓகேவா? ஏன்னா டிக்ளைன் பண்ணிட்டீங்களா, பனிமலர் வேண்டான்னு சொல்லிட்டீங்களா, மேலேயும் கிடைக்கல, அப்படிங்கும்போது அடுத்த ரவுண்டு போயிடும். மேலே ஏதாவது கிடச்சா நீ எடுத்து தான் ஆகும், அதுதான் கன்ஃபார்ம். மேலே கிடச்சா மாற்றவே முடியாது, அவ்வளோதான். அடுத்த டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ஒன். எனக்கு பனிமலர் வேண்டாம், பனிமலர் கிடச்சிருக்குது, எனக்கு பனிமலரில் ஐடி கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே அடுத்த ரவுண்ட் போய் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன். இல்லை கவுன்சிலிங்கும் வேண்டாம், எதுவும் வேண்டாம்னு சொல்லி குவிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 5 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஒரு வேளை ஃபஸ்ட்டு சாய்ஸ் தவிர எந்த ஆப்ஷன் வந்தாலும், உங்களுக்கு எந்த சாய்ஸ் வந்தாலும், 2வது சாய்ஸ் வந்தாலும் இது எனேபிள் ஆகும். 5 சாய்ஸ் 2வது சாய்ஸ் வந்தால் கூட 2, 3 எந்த சாய்ஸ் வந்தாலும் எனேபிள் ஆகும். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. இப்போ அடுத்த லாஸ்ட்டாக சொல்ல போகிறது நாட் அலர்ட்டட். கல்லூரியே கிடைக்கல, ஒரு வேளை சாய்ஸஸ் கம்மியாக வச்சாலோ, இல்லை உங்கள் ரேங்க்குக்கு தகுந்த மாதிரி, கட் ஆஃப்க்கு தகுந்த மாதிரி, ரேங்க்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாய்ஸ், இப்போது 150 கட் ஆஃப் ஃபுல்லாக டயர் 1 காலேஜ் வச்சுருக்கிறேன், டயர் 1 கிடைக்காதுன்னு தெரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதுலேயும் மெக்கானிக்கல் இது வைக்கலாமல் இசிஇ சிஎஸ்சி வச்சுருக்கேன், எப்படி கிடைக்கும்? கிடைக்காதுன்னு உனக்கு தெரியும். ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பார்த்தினாலே உனக்கு தெரியும் கிடைக்காதுங்கிறது. ஆனால் நீ வச்சுருக்கிற ஒரு குருட்டாம்போக்கில் கண்டிப்பாக கிடைக்காது. அப்போது ஏன்னா வேறு ஒருத்தனுக்கு போயிடும், முன்னாடி ரேங்க் இருக்கவங்க போயிடும். அப்போது சாய்ஸஸ் அப்படியே செக் பண்ணிகிட்டே இருக்கும். ஓசியில் செக் பண்ணி, உங்கள் கம்யூனிட்டியில் செக் பண்ணி, அப்படியே செக் பண்ணிட்டு வரும். செக் பண்ணி கடைசியில் எதுவுமே இல்லாமல் போயிடும். அப்போது நாட் அலர்ட்னு வந்து எந்த கல்லூரியும் கிடைக்கலன்னா நாட் அலர்ட்னு வரும். நாட் அலர்ட்னு வர்றதுக்கு காரணம் அது ஒன்று தான் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஒன்று சாய்ஸ் ஃபில்லிங் தப்பாக பண்ணுறது. தப்பானா கம்மியாக கொடுத்தாலும் அந்த மாதிரி வரும். இப்போ கம்மியாக கொடுக்குற 150 கட் ஆஃப் வச்சுருக்கேன்னு வச்சுக்கலாமே, 150 140, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாய்ஸஸ் நிறைய கொடுக்கணும். நீங்கள் பாட்டுக்கு ஒரு 10 சாய்ஸு, ஒரு சாய்ஸு, 2 சாய்ஸு, ஏதோ பக்கத்தில் இருக்க கல்லூரி அது வந்து நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு சாய்ஸ் வச்சிங்கன்னா, அதில் வந்து விருப்பப்பட்ட கல்லூரி ஒரே ஒரு சாய்ஸ் வச்சிங்கன்னா முடிஞ்ச அந்த ஒரு சாய்ஸ் மட்டும் செக் பண்ணும் கம்ப்யூட்ரு, அதுக்கப்புறம் கிடைக்காது. இருந்தால் கொடுக்கும், இல்லைனா அடுத்த சாய்ஸ் இல்லை கம்ப்யூட்டர் செக் பண்ணுறதுக்கு, அப்போ நாட் அலர்ட்டர் தான் வரும். புரிஞ்சுதா? நாட் அலர்ட்டர் எதனால் வரும் புரிஞ்சுதா? நாட் அலர்ட்டர் வந்தால் கல்லூரியே கிடைக்காதுன்னு சரினா அப்போது ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். உங்களுக்கு 2 ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. என்ன ஆப்ஷன்னா, upward or move to next round. If opted in upward, I will confirm அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். If opted in upward, I will confirm ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லைனா quit from counseling. இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கும். இந்த 2 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி ஆகணும். குவிட் பண்ண மாட்டீங்க மோஸ்ட்லி. அப்போது இஃப் ஆப்டர் இன் upward, move to next round தான் அடிப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் மேலே ஏதாவது இருந்தால், மேலேனா இப்போ எதுவுமே கிடைக்கல, இல்லை நீ போட்ட சாய்ஸ் 150 சாய்ஸ்னு வச்சுக்கோ, 150 சாய்ஸுமே திரும்ப கம்ப்யூட்டர் மேலேருந்து செக் பண்ணிட்டு வரும். செக் பண்ணிவிட்டு வந்தால் அந்த 13வது நாள் அப்வோர்ட் ரிசல்ட் வரும்ல, அப்போது அப்வோர்டு கொடுத்துருப்பாள் எவனெல்லாம் டிக்ளைன் அப்போர்டு, அக்செப்டன் அப்போர்டு கொடுத்துருக்காள், அது கூடயே நீயும் அப்வோர்டு தானே கொடுத்துருக்குற, அது கூடயே உனக்கு வந்து எந்த காலேஜ் கிடச்சிருக்குன்னு வந்துடும். இல்லை ஒரு வேளை அதில் திரும்ப கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டு வந்து சீட் இல்லாமல் போச்சுன்னா உனக்கு 13வது நாள் எந்த காலேஜும் வராது. ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ரவுண்டுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகிடும், உனக்கு லிங்க் ஓப்பன் ஆகிடும், அடுத்த ரவுண்டுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகிடும். இதை விட கொடுமை என்னென்னு அப்படின்னா, 3வது ரவுண்டு முடிஞ்சு 4வது ரவுண்டு கிடையாது. 3வது ரவுண்டுக்காரனுக்கு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்றுமே கிடையாது, அடுத்த ரவுண்டே கிடையாது. அப்வோர்டில் இருந்தால் எடுத்து கொடுக்கும், இல்லைனா அவ்வளோதான்.
நாட் அலர்ட் வந்து முடிஞ்சு அடுத்த ரவுண்டு கிடையாதுல்ல, புரிஞ்சுதா? ஸோ அதனால் நாட் அலர்ட் வராத மாதிரி பண்ணுங்க. முக்கியமாக அந்த தேர்ட் ரவுண்டு வருவாங்க. அண்ட் ஃபஸ்ட் ரவுண்டு வரவங்களும் அப்படி தான், நாட் அலர்ட் வராமல் பண்ணாதீங்க, சாரி வராத மாதிரி பண்ணுங்கள். என்னென்னா நாட் அலர்ட் வந்துச்சுன்னா வேஸ்ட்டுங்க. நீங்கள் வந்து சாய்ஸஸ் நிறைய கொடுக்கும். நீங்கள் நான் சொன்ன மாதிரி வைங்க, கண்டிப்பாக கிடைக்காத கல்லூரியை வைங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் கிடைக்காத மதில் மேல் பூனை மாதிரி இருக்கும். நம்ம கட் ஆஃப் கிடைக்கும். இப்போ 150 கட் ஆஃப்னா 155 போன வருஷம் கிடச்சிருக்கும், 151 கிடச்சிருக்கும். நம்ம கிடைக்காதுன்னு தெரியாத வச்சிரு. அடுத்தது கண்டிப்பாக உங்கள் கட் ஆஃப் தகுந்த மாதிரி 150 146 போன வருஷம் கிடச்சிருக்கும், அந்த கல்லூரி வை. சார் இதில் என்ன சார், எனக்கு விருப்பப்பட்ட ஒரு கல்லூரி தான் எனக்கு வேணும், நான் வந்து இப்போ கற்பகம் காலேஜ் தான் பார்க்குறேன், பிஹெச்டி தான் பார்க்குறேன், அது கிடைக்காதா? சத்தியமாக சொல்கிறேன், ஒரு ரேங்க்கு உன் கட் ஆஃப் தான் வாழ்க்கை. அதுவும் ஒரு ரேங்க் தான், ஒரு ரேங்க்கின் அடிப்படையில் தான் கிடைக்கும். எவ்வளோ பேர் டிஎன்ஏ பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க? 2 லட்சம் பேர் மேலே பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே சீட்டு கிடைக்கணும், எல்லாத்துக்குமே சீட்டு கரெக்டான முறையில் போய் சேரணும். அதுக்கு தான் இந்த சிஸ்டம். ஸோ அதனால் உங்கள் கட் ஆஃப் என்னவோ, உனக்கு ரேங்க் என்னவோ, அந்த ரேங்கிங் அடிப்படையில் தான் சீட்டு எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் எல்லாத்துக்குமே பிஹெச்டி கிடைக்கும், எல்லாத்துக்குமே கிருஷ்ணா கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் மைண்ட் செட் பண்ணி இப்போவே வந்து என்ன கட் ஆஃபோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிவே. டிஎன்ஏ போர்ட்டலில், டிஎன்ஏ வெப்சைட்டில் இன்னும் ப்ரீவியஸ் இயர் இது வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ அது அப்டேட்டட் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் ஓப்பன் ஆச்சுன்னா நான் எப்படி பார்க்கணும்னு சொல்லித்தரேன், TNA.online.orgங்கிற வெப்சைட்டில். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும், எந்தெந்த கல்லூரி போன வருஷம் இந்த கட் ஆஃப் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ உங்கள் கையில் கட் ஆஃப் தானே இருக்குது, அதை வச்சு நீங்கள். ஸோ ஃபைனலி இந்த வேக்கன்சி பொசிஷன் இதுதான் வந்து வேக்கன்சி பொசிஷன். ஒவ்வொரு ரவுண்டும் முடிவுலையும் வரும், முடிவுலங்கிற பாருங்கள், ஒவ்வொரு ரவுண்டும் இனிஷியலாக வரும். இப்போ ரவுண்டு 1 அப்படின்னா ரவுண்டு 1 காலையில் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகும்போது அப்போ வேக்கன்சி பொசிஷன் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி தான் ரவுண்ட் 2க்கு வந்து ஒரு வேக்கன்சி பொசிஷன் ஓப்பன் ஆகும். ரவுண்டு 1 முடிஞ்ச சீட்டெல்லாம் போக ஒரு வேக்கன்சி பொசிஷன் ஓப்பன் ஆகும். அந்த வேக்கன்சி லிஸ்ட்டு அந்த ரவுண்ட் 2வோட காலையில் தான் வந்து ஓப்பன் ஆகும். அதே மாதிரி தான் ரவுண்ட் 3க்கும். ஸோ இந்த வேக்கன்சி பொசிஷன் ஆஃப்டர் ரவுண்ட் 1, இது ரவுண்ட் 2வோடது. அதாவது ரவுண்ட் 1 முடிஞ்சு வந்த வேக்கன்சி பொசிஷன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் வேக்கன்சி இருக்கும். ஏசிடி கேம்பஸில் செராமிக் டெக்னாலஜியில் ஓசியில் எவ்வளோ சீட்டு, பிசியில் எவ்வளோ சீட்டு, எம்பிசியில் எவ்வளோ சீட்டுன்னு காட்டுதா? அப்போது இந்த ஓசியில் எவ்வளோ சீட்டு, பிசியில் எவ்வளோ சீட்டு, பிசிஎம்மில் எவ்வளோ சீட்டு, உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட்டுன்னு காட்டுதா? ஸோ அதை தான் முதல்ல சொன்னேன். அப்போ ஓசியில் கம்ப்யூட்டர் செக் பண்ணிவிட்டு தான், உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் செக் பண்ணிவிட்டு தான் உங்கள் கம்யூனிட்டியில் செக் பண்ணும். ஓசியில் சீட் இருந்தால் எடுத்து கொடுத்துரும், இல்லை அப்படின்னா உங்கள் கம்யூனிட்டியில் பார்க்கும். உங்கள் கம்யூனிட்டியில் இருந்தால் எடுத்து கொடுத்துரும் அந்த மாதிரி. அப்போ டபுள் டமாக்கா மாதிரி, அதாவது உங்களுக்கு 2 ஆப்ஷன் மாதிரி. ஓகேவா? ஆப்ஷன் சொல்லக்கூடாது, 2 வாய்ப்பு. ஸோ அதனால் ரிசர்வேஷன் அடிப்படையிலங்கிறது ரொம்ப முக்கியம். பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கு எல்லாத்துக்குமே இது பொருந்தும். ஓகே, ஓசிக்காரங்க ஒரே ஒரு தான் ஓப்பன் கேட்டகரி இருக்கவங்களுக்கு ஓசியில் சீட் இருந்தால் கிடைக்கும், இல்லைனா இல்லை. அந்த மாதிரி ஓசி கம்யூனிட்டி இருப்பாங்களா அவங்களுக்கு சொல்கிறேன். அது கம்யூனிட்டியே கிடையாது, ஓப்பன் கேட்டகரின்னு அர்த்தம். ஓகேவா? எல்லாருமே இதில் போட்டி போடுவாங்க. ஸோ இதுதான் வேக்கன்சி பொசிஷன். இது ஏன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இது ஏன் வந்து டிஎன்ஏல வெப்சைட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா, இதை பார்த்துட்டு தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பார்த்திங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, பிசியில் செராமிக் டெக்னாலஜி ஏசிடி கேம்பஸில் பிசியில் உள்ள சீட்டு, ஓசியில் உள்ள சீட்டு, அதாவது உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட்டு, ஓசியில் எவ்வளோ சீட்டு, இந்த மாதிரி பார்த்து வச்சுட்டா சாய்ஸஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குது. எழுதி வச்சு பண்ணணும். 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் டைம் தருவாங்க. முதல் நாள்லேருந்து எழுதி வச்சு 2வது நாள் தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் அப்படி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். முதல் நாளே கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. 3 நாள், 3வது நாள் சாயங்காலம் க்ளோஸ் பண்ணால் போதும். 3 நாள் டைம் தருவாங்க, அவசரமே கூடாது. ஓகேவா? ஸோ அதனால் எல்லாமே இப்போவே நோட் பண்ணி வை. டிஎன்ஏ வெப்சைட்டில் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனோடனே அந்த கட் ஆஃப் தகுந்த மாதிரி உங்கள் காலேஜெல்லாம் எடுத்து வச்சுக்க. கன்ஃபார்மாக நல்ல காலேஜஸ் எல்லாம் இருக்குது. நீ தைரியமாக எடுத்து வச்சுக்கினா சாய்ஸ் ஃபில்லிங்கில் அருமையாக பண்ணி நீயே நல்ல காலேஜ் போய் சேர்ந்துடலாம். ஓகேவா? ஸோ பயப்பட வேண்டாம், இதுதான் ப்ரொசீஜர். லாங் வீடியோ போயிடுச்சு, மன்னிச்சிருங்க. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா பியூரஸ்ட்டாக உங்களுக்கு புரிய வந்துடும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ. சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப முக்கியம். நீங்கள் எழுதி வச்சாதான் பண்ண முடியும். சும்மா உட்காராமல் எல்லா வீடியோ பார்த்து எழுதி வை. உன்னுடைய ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி எழுதி வை. டாப் காலேஜ்லேருந்து இந்த மாதிரி கேட்டகரி வச்சு எழுதி வை. ஓகேவா? சாய்ஸஸ் நிறையா கொடுக்கணும். ஓகே, தேங்க்யூ.